வணக்கம் நேயர்களே. ஸ்ரீ சக்ரா பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் முதல்ல நமஸ்காரம். இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக எல்லாருக்கும் அமையணும். ஆசீர்வாதம். மார்ச் மாதம் வியாழக்கிழமை 13/3/2025 மாசி 29. ஆல்மோஸ்ட் முடிய போகுது மாசி. நேற்று ஆரம்பித்த மாதிரி இருக்கு. சரி, இன்னைக்கு ஒரு திதி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பௌர்ணமி திதி. நான் சொல்கிறேன், கிரிவலம் வரக்கூடிய இன்னைக்கு காலை 11:40 நாளை பகல் 11:57 வரையும் பௌர்ணமி திதி இருக்கு. ஆல்மோஸ்ட் 12 to 12 வச்சுக்கோங்களேன். கிரிவலம் பண்ணணும். மாசி கிரிவலம் ஒரு நல்ல விஷயம்தான். மாசி மகம், மாசி கிரிவலம். அண்ணாமலையார் ஒரு சூட்சமத்தோடு இருக்கார். கிரிவலம் உண்மையிலே சில விஷயங்கள் சொல்றது இல்லை. நான் ரொம்ப எனக்கும் கிரிவலத்துக்கும் ஒரு இன்டிமேட் இருக்கு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன். நான் ரொம்ப ரொம்ப எனக்கு ஸ்பான்சர் கிடைச்சாங்க. ராஜன் மெடிக்கல்ஸில் அண்ணன் சரவணமூர்த்தின்னு ஒருத்தர். எவ்வளோனா போடா 300 ரூபாய் கொடுப்பாரு எனக்கு. யோஜனை கடையை மூடிட்டு ஓடுவோம். நான் பௌர்ணமி அமாவாசைலாம் இல்லை, நட்சத்திர பேஸில் போவேன். எந்த நட்சத்திரத்தில் போகணுமோ அந்த நட்சத்திரத்துக்கு ஓடுவேன். அவங்களுக்கு ஒரு 10-15 கடை இருக்குது. ஒரு ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. அங்கே போயின்னா அந்த கணக்கு பிள்ளைகிட்ட போய் சொல்லணும், இங்கே போகிறோமா அப்படின்னா உடனே காசு கொடுத்துருவோம். சார் இருக்கணும்னு கூட அவசியம். இந்த உலகம் எப்படியெல்லாம் இயங்குது பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒன்று அவங்களால முடியலன்னா மற்றவங்களுக்கு உதவி செய்கிறாங்க. நிறைய பேர் செஞ்சுன்னு இருக்காங்க. அதனால்தான் இந்த தமிழ்நாடு ஒரு ஆன்மீக பூமி. நான் ஒரு 4-5 கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணிப்போ ரொம்ப சிரமப்பட்டேன். அப்போ என்னை ஒரு நாள் கூப்பிட்டு கேட்டார், எதுக்கு இந்த மாதிரி வருத்திக்கிற அப்படின்னு. இல்லை, நான் ஒரு ஆம்பிஷனாக இது பண்ணணும்னு ஆசைப்படுறேன். பொருளாதாரம் என்னை டிஸ்டர்ப் பண்ணுது. பொருளாதாரத்தை பற்றி கவலையே படாது. அன்னைக்கு பஸ் ஆச்சு 45 ரூபாய். அன்னைக்கு 45 2 வேளை சாப்பாட்டுக்கு. நான் தர்மம் பண்ணுவேன், 10 ரூபாய் 10 பேருக்கு. அதுக்கும் அவர் கொடுத்தாரு. இது ஆச்சரியம் எனக்கு. தர்மம் நீ உங்க காசுல கொடுறான்னு அவர் சொல்லலை. இல்லை, நான் இது இருந்தால் தான் என்னால் போக முடியும்னு சொன்னேன். ஐயருக்கு தட்டில் போடுறது எல்லாம் சேர்த்து சொன்னேன். 300 ரூபாய் ஓகே. நான் முடிக்கும் போது பஸ் ஆச்சு 90 ரூபாய்க்கு வந்துருச்சு. 45 ரூபாயிலேருந்து 90 ரூபாய்க்கு வந்துருச்சு. ஆனால் நான் கேட்கல, சப்போர்ட்டிவாக இருந்தார், அதுவே போதும். மாதிரி கிரிவலம்லாம் ஒரு வெறி எடுத்து செய்யணும், ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் இப்போ ஆந்திரா மக்கள், கர்நாடகாலேருந்து அப்படியே குவிறாங்க, அப்படியே விழுறாங்க. அது என்னன்னே தெரியல. அண்ணாமலையாரோட இது ப்ராசஸ் ஆயின்னு இருக்கு. இன்னைக்கு ராகுகாலம் பார்த்தீங்கன்னா காலைல 1:30-3, யமகண்டம் 6-7 அதிகாலை, காலை 6, சூரிய உதயம் 6:23. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா காலையில் 5-9 நேற்றே சொன்னேன், மகம். அதுக்கப்புறம் பூரம், சுக்கிரனோட நட்சத்திரம். அப்போ கிரிவலம் ஆல்மோஸ்ட் நீங்கள் சுக்கிரனோட நட்சத்திரம் தான் கிரிவலம் வரை. அவரு ஒரு அசுரகுரு. 2 பேருக்கு ஹெட் அவர் தான். ஒரு சுக்கிரனோட நட்சத்திர கிரிவலம் வர்றதுன்றது ஒரு நல்ல விஷயம்தான். இதெல்லாம் உள்ள நோக்கி போய் பார்க்கறது. திதி காலைல 11 மணிக்கு ஆரம்பிச்சு சதுர்தசி முடியுது. அதுக்கப்புறம் பௌர்ணமி ஸ்டார்ட் ஆகும். அதெல்லாம் நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு ஹெல்த் நமக்கு கை கொடுக்கல, கால் பிரச்சனை இல்லைன்னா ஓடி போயிடுவோம். நான் சந்திராஷ்டம் பார்த்தீங்கன்னா உத்திரோடம் திருவோணம் மகர ராசிக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மகர ராசிக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுலேயும் கொஞ்சம் உத்திராடமும் திருவோணமும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ஒரு நாள். கிரிவலம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் போங்க. இன்றைய ராசி பலன் பார்த்தீங்கன்னா, மேஷ ராசி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அச்சம் தரக்கூடிய ஒரு நாள். செகண்ட் ஒப்பீனியனில் பேசுங்க. ரிஷபராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சுகம் தரக்கூடிய ஒரு நாள். மிதுன ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்கம் நிறைந்த ஒரு நாள். கடகராசி நேயர்களுக்குன்னா கொஞ்சம் சலனம் இருக்கும். சலனத்தெல்லாம் நீங்கள்
ஒதுக்கி வச்சிருந்தோம். சிம்மராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்வம் தரக்கூடிய ஒரு நாள். எல்லாத்துலேயும் கொஞ்சம் ஆர்வமாக இருப்பாங்க. கன்னிராசி நேயர்களுக்கு வந்து இன்னைக்கு சிரமம் தரக்கூடிய, சிரமம்னா என்ன, ஒரு வேலையை கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி முடிக்கணும், தள்ளி வச்சு முடிக்க நாளைக்கு பார்த்துக்கலாம். துலாம் ராசி நேயர்களுக்கு ஊக்கம் தரக்கூடிய ஒரு நாள். அவங்களும் எனர்ஜிக்காக இருப்பாங்க, அடுத்தவங்களையும் ஒரு எனர்ஜிக்காக கூட்டும் போவாங்க. விருச்சிக ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நலம் பயக்கும் ஒரு நாள். எல்லா விஷயத்திலையும் அவங்களுக்கு நன்மை, கிரீன் சிக்னல் கிடைக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு லாபம் தரக்கூடிய ஒரு நாள். மகர ராசி நேயர்கள் இறக்கப்படுவார். ஏற்கனவே சந்திராஷ்டம் வேற நந்தனுக்கு ரொம்ப இறக்கப்படுறாதீங்கடாப்பா, ஏன்னா பிரச்சனையில போய் மாட்டிக்க போறீங்க, ஒதுங்கி இருங்க. கும்பராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்திலையும் வெற்றி தரக்கூடிய ஒரு நாள். மீன ராசிக்கு புகழ்ச்சி, அவங்களுடைய ஒர்க்கை ஒரு 4 பேர் பாராட்டுற அளவுக்கு இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிமைய நாளாக அமையணும். கரணம் பார்த்தீங்கன்னா வணிசை பத்திரை. காலை 11 மணி வரைக்கும், 11:30 வரைக்கும் வணிசை, அடுத்து பத்திரை. பத்திரைகள்லாம் திருச்செந்தூர் முருகர் வருவார். முருகரை நினைச்சு வழக்கு போங்க. அதிபதி. இன்றைய நாள் சிறப்பாக அமையணும்னு எல்லாமல்ல இறைவனை வேண்டி நன்றி, வணக்கம்.